வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் ஆந்திராவில் திருப்பதி மாவட்டத்தில் திருமலை மீது அமைஞ்சிருக்குது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. இந்த கோவிலானது சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி என்று 7 மலைகள் சூழ்ந்த இடத்துல இருப்பதால் இதற்கு ஏழுமலை என்று பெயர். இந்த ஆலயத்தோட மூலவர் வெங்கடாச்சலபதி என்றும் வேங்கடவன் என்றும் அழைக்கப்படுறார். தாயார் பத்மாவதி அம்மையார். இங்கு மூலவர் நின்ற கோலத்தில் அழகாக காட்சியளிக்கிறாரு. இந்த மலை மீது வருவதற்கு சாலை வாயிலாகவும் அப்படி இல்லைன்னா நடந்தும் வரலாம். நடந்து வர பாதை மிகவும் ரொம்ப அழகாக இயற்கை சூழலோட காட்சியளிக்கும். இந்தியாவிலேயே அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு கோவிலாகவும் இந்த கோவில் உள்ளது. திருப்பதி வந்தால் திருப்பம் என்று நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுறது மூலிமா நம்ம வாழ்வில் மாற்றம் வரும் என்று பெரும்பாலும் நம்பப்படுது. இந்த தலம் சந்திரனின் ஆட்சி தலமாகவும் விளங்குது. அதன் காரணமாக திங்கட்கிழமையில் இங்கே பெருமாளை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுது. இங்கே செய்யப்படுற லட்டு மிகவும் ஃபேமஸானது திருப்பதி லட்டுன்றது. இது தல தீர்த்த குளம் சுவாமி புஷ்கரணி. இந்த தீர்த்தத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுது. இந்த குளக்கரையிலேயே பார்த்தீங்கன்னா சுவாமி ஆதிவராகர் இருக்கிறாரு. முதல்ல இவரை தான் தரிசிக்கணும். இவரை தரிசித்த பின்னாடி தான் வெங்கடாச்சலபதியை போய் நம்ம தரிசிக்கணும். இங்கு வழிபாடாக பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்து முடிக்காணிக்கை செய்வது பிரதான வேண்டுதலாக பார்க்கப்படுது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏராளமான கோவில்களும் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி தான் ஆகுது. இந்த நேரத்தில் அழகாக மேகங்கள்லாம் இந்த மலை மீது சூழ்ந்து அழகாக ஒரு ஜில்னஸ் கொடுக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடமே. இங்கு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சிறப்பாக இருந்தாலும் கூட வைகுண்ட ஏகாதசி மற்றும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பானதாக இங்கே இருக்கும். மலைகளில் வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.